வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டில் மை கோகனட்டி விஸ்டம். தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை. வாரம் ஒரு பதிவாக தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை என்ற தலைப்பில் எனது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அன்பான வாடிக்கையாளர்கள் ஆசையுடன் பகிர்ந்து கொண்ட தொகுப்பு. இன்று திருச்சியில் இருந்து திருமதி லட்சுமி பாண்டியன் அவர்களின் கருத்துக்களையும், மேலும் தமிழ்நாட்டில் கோலாகலமாக கொண்டாடும் தேங்காய் பண்டிகை பற்றிய செய்திகளையும் அதிலுள்ள மருத்துவ குணங்களையும் இன்றைய தொகுப்பில் பகிர்ந்துள்ளார். வாங்க பதிவை கேட்டு கொண்டாடலாம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் லக்ஷ்மி பாண்டியன், திருச்சியிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி தென்னையை பற்றி எனக்கு தெரிந்த சிலவற்றை உங்களோட பகிர்ந்து கொள்வதற்கு மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதற்கு வாய்ப்பளித்த குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் ஓனர் மிஸ்ஸஸ் சுதர்ஷனா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உணவில் தேங்காய் சேர்த்தால் உடலில் கொழுப்பு சேர்ந்துவிடும் என்ற தவறான கருத்து நம்மிடையே நிலவுகிறது. மண்ணில் விளையும் ஆரோக்கியமான தேங்காய் எண்ணெய் ஒதுக்கி வைத்துவிட்டு ரீஃபைண்ட் ஆயில் பின்னால் சென்று கொண்டிருக்கிறோம். இத்தகைய சூழலில் தேங்காயின் பெருமையை போற்றுவதுடன் தமிழகத்தில் சில பகுதிகளில் அதற்கென ஒரு விழாவை கொண்டாடப்படுகிறது. அதாவது தேங்காய் பண்டிகை அல்லது தேங்காய் சுடும் விழா. சேலம், நாமக்கல், ஈரோடு, தர்மபுரி ஆகிய மாவட்டங்களில் சில கிராம பகுதிகளில் ஆடி மாதம் 1ஆம் தேதி விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. தேங்காய் பண்டிகை உருவாக செவி வழி கதைகள் பல கூறப்பட்டாலும் தேங்காயின் மருத்துவ குணத்தை அனைவருக்கும் தெரிவிக்கவே திருவிழாக்கள் நிறைந்த ஆடி மாதத்தை கோலாகலமாக தொடங்கி வைப்பதில் தேங்காய் பண்டிகைக்கு முக்கிய பங்கு உண்டு. தேங்காயின் ஒரு கண்ணை துளைத்து அதிலிருந்து நீரை வெளியேற்றுவார்கள். பிறகு தேங்காய் மீது இருக்கும் நார்களை அகற்றிவிட்டு தேங்காய் முழுவதும் மஞ்சள் பூசுவார்கள். எள், பாசிப்பயிறு, நாட்டு வெல்லம், பச்சரிசி, அவல், பொட்டுக்கடலை போன்றவற்றை அரைத்து அந்த கலவையை துளையின் வழியாக உள்ளே செலுத்துவார்கள். பின் ஒரு நீளமான குச்சியின் முனையை சீவி தேங்காய்க்குள் பொருத்தி விடுவார்கள். குச்சிகளை கொண்டு தீ மூட்டி சூழ்ந்து நின்றபடி ஆரவாரத்துடன் சிறுவர்கள் தேங்காயை சுடுவார்கள். இதை நம் கேம்ப் ஃபயர் என எடுத்துக்கொள்ளலாம். உள்ளே இருக்கும் பொருட்களும் தேங்காயும் நன்றாக வெந்துவிடும். இது ஓடு நன்றாக கருகி வெடிப்பின் மூலம் அறிந்து கொள்வார்கள். நெருப்பிலிருந்து எடுத்து தனியாக வைத்ததும் அதன் உள்ளே இருக்கும் பொருள்களின் மனமும் தேங்காயின் மனமும் வாசனையை கொடுக்கும். இந்த தேங்காய் உணவு எள்ளு, பாசிப்பயிறு, நாட்டு வெல்லம், அவல், பொட்டுக்கடலை, தேங்காய் ஆகியவற்றுடன் செய்வதால் வயிற்று புண்களை ஆற்றும், உடலுக்கும் வலிமை தரும். நெடுங்காலமாக தவறாமல் கொண்டாடப்பட்டு வந்த இந்த திருவிழா இப்போது குறைய தொடங்கிவிட்டது. சூரியனுக்கு வணக்கம் தெரிவிக்குமாறு பொதுவெளியில் வைக்கப்பட்ட பொங்கல் கேஸில் வைப்பது போல் தேங்காய் திருவிழாவும் கேஸில் சுடும் நிகழ்வாகவே மாறிவிடும். நாம் கொண்டாடும் ஒவ்வொரு விழாவுக்கு பின் மருத்துவ சூட்சமம் உண்டு. அதுபோல் முடியரசன் என பெயர் பெற்ற தேங்காய்க்காக கொண்டாடப்படும் திருவிழாக்கும் மருத்துவ தொடர்பு உண்டு. தென்னையின் பயன்கள் பல உண்டு. சிறு வயது முதலே தேங்காய் செல்களை சாப்பிட மிகவும் பிடிக்கும். மருத்துவ குணமும் நிறைந்தது தேங்காய் எண்ணெய். கொட்டாங்குச்சி பயன்படுத்தி சிறு வயதில் வண்டிகள் செய்து விளையாடுவோம். தென்னை மரங்களை சிறு வயதில் தொலைவில் இருந்து பார்த்து மகிழ்வேன். ஆனால் இப்பொழுது எனது கணவர் எங்கள் நிலத்தில் தென்னை வைத்து அதில் வரும் இளநீரை குடும்பத்துடன் அமர்ந்து அருந்தும் பொழுது மகிழ்ச்சியாக இருக்கும். அதில் வரும் வழுக்கை எனப்படும் இலசு தேங்காய் போட்டி போட்டுக்கொண்டு உண்போம். தென்னை மட்டை காய்ந்ததும் அதை எடுத்து கூட்டாக அமர்ந்து குச்சி எடுப்பர் துடைப்பம் செய்வதற்கு. பயனுள்ள பொழுதாக இருக்கும். தேங்காயில் செய்யப்படும் பர்ஃபி இனிப்பு மிகவும் பிடித்த ஒன்று. தென்னை ஓலையில் கூரைகள் செய்யவும் பயன்படுகிறது. என்னதான் நகரத்தில் தென்னை மரங்களை கண்டாலும் கிராமத்தில் காண்பது தனி அழகுதான். மரத்தின் கீழிருந்து பார்க்கும்பொழுது மயில் தொகை விரித்தார் போல் இருக்கும். சிறு வயதில் படம் வரைய சொன்னால் ஒரு வீடும் பக்கவாட்டில் 2 தென்னை மரமும் நம் அனைவருமே வரைந்திருப்போம். ஆம், அப்படி நெருக்கமாகிவிடும் நம் வாழ்வில். தேங்காய் நார் கொண்டு பாத்திரம் தேய்த்து கொண்டிருந்த காலம் மலையேறிவிட்டது எனலாம். தேங்காய் பால் மாதம் 2 முறை சர்க்கரை சேர்த்து ஏலக்காய் பொடித்து போட்டு குழந்தைகளுக்கு கொடுப்பேன். ஆரோக்கியமான பானமாக அது இருக்கும். பனிக்காலத்தில் தேங்காய் எண்ணெய் கலந்த சோப் நல்ல மாய்ச்சராக பயன்படுகிறது. தேங்காய் லிப் பாம் பனியினால் ஏற்படும் உதடு வெடிப்பை தடுக்கிறது. இரவு உறங்கும் முன் பாதங்களில் தேங்காய் எண்ணெய் தடவி படுத்தால் பாதம் மிருதுவாக இருக்கும். நம் அன்றாட வாழ்வின் அங்கமாக விளங்கும் தேங்காய், தென்னை எண்ணெய் எனக்குள் என்றும் புத்துணர்ச்சி தரும் விஷயமாக கருதுகிறது. ஊரில் எக்ஸிபிஷன் ஷாப்பிங் செய்யும் பொழுது தேங்காய் ஓடு கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்களை மிகவும் விரும்பி வாங்கி மகிழ்வேன். தென்னை என்றதும் எனது பாட்டி அடிக்கடி கூறும் பழமொழி ஞாபகம் வரும். தென்னையை பெத்தா இளநீர், பிள்ளையை பெத்தா கண்ணீர். தென்னை என்றும் மகத்துவம் வாய்ந்தது என இப்பழமொழியை கூறி அடிக்கடி சுட்டி காட்டுவார் எனது பாட்டி. நாங்கள் மதுரையில் அப்பார்ட்மெண்ட்டில் குடியிருந்தோம். அப்போ லீவு நாட்களில் இரவு 11 மணி வரை விளையாடுவோம். கிரிக்கெட், கிட்டி புல், கபடி, கொக்கோ, கண்ணாமூச்சி என.
கண்ணாமூச்சி இரவு நேரங்களில் ஆண் பெண் என இரு பாலரும் விளையாடுவோம். இதில் ஆண் நண்பர்கள் ஒளிந்து கொண்டு பேய் குரல் எழுப்பி எங்களை திகிலாக்குவர். அப்பொழுதெல்லாம் ஆண் பெண் இருவரும் சகஜமாக பழகி விளையாடுவோம். அது எந்த பதட்டத்தையும் பயத்தையும் கொடுப்பதில்லை இப்பொழுது போல். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா எப்பயுமே எங்கேயாவது வெளியில் போனால் பக்கத்து வீட்டில் விட்டுட்டு போவாங்க. அவங்கள நாங்கள் ரொம்ப ஆசையாக அத்தை மாமான்னு கூப்பிடுவோம். ஒரு பயமே இருக்காது, தைரியமாக விட்டுட்டு போவாங்க. பட் இப்போலாம் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த அத்தை தான் எனக்கு வந்து நிறைய ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. அதில் கேழ்வரகு புட்டு, ராகி புட்டு, நாட்டு சர்க்கரை, தேங்காய் துருவி கொடுப்பாங்க. ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஃபேமிலி ட்ரெடிஷன் வந்தால் நாங்கள் வந்து மராட்டியன்ஸு. ஸோ நாங்கள் வந்து ஹோலி ரொம்ப விமர்சையாக செலிப்ரேட் பண்ணுவோம். லோக்கலில் இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போய் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு தெருவில் வந்து கலர் அடித்து ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடுவோம். அப்போ வந்து தேங்காய் பர்ஃபி எல்லாருக்கும் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பயும் தேங்காய் வந்து விசேஷங்களில் முன்னணி வகிக்கும். தேங்காய் எண்ணெயில் எங்கள் அம்மா அடிக்கடி அவியல் மற்றும் மோர் குழம்பு பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேங்காய் எண்ணெய் அவியல் மோர் குழம்பு செஞ்சுட்டு தேங்காய் எண்ணெயில் தாளிப்பாங்க பாருங்கள். வீடே கம கம கமன்னு இருக்கும். அது ஒரு அலாதி வாசம். எப்படா சாப்பிடுவோன்னு ஆர்வத்தோடு இருப்போம். அதே மாதிரி பனிக்காலத்தில் நல்ல மாய்ஸ்சராக பயன்படுது. உதடு வெடிப்பு, பித்த வெடிப்பு எல்லாத்தையும் தடுக்குது. எனக்கு தலைவலி ஏற்படும் போதெல்லாம் கொஞ்சம் கோகோனட் ஆயில் எடுத்து நல்லா தலையில் மசாஜ் பண்ணுவாங்க அம்மா. இரவு வேர்க்காலில் படும்படி தடவி மறுநாள் ஷாம்பு போட்டு குளித்தா முடி வறட்சியை தவிர்க்கலாம். எனக்கு மேக்ஸும் சயின்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக தான் ஸ்கூல் டேஸில் இருந்தேன். ஸோ டீச்சர்ஸ் வந்து எப்போயுமே என்னை மட்டம் தட்டிகிட்டே இருப்பாங்க. நீ தேர மாட்டேன், ஃபெயில் ஆகிடுவேன். ஸோ எனக்கு அந்த சப்ஜெக்டே வெறுக்கிற மாதிரி நிலைமைக்கு ஆகிட்டேன். மேக்ஸ் அல்ஜிப்ரானா ரொம்ப பிடிக்கும், நல்லாவும் வரும். அப்புறம் தான் முடிவெடுத்து 10th ஸ்டாண்டர்டில் எப்படியோ பாஸ் பண்ணிவிட்டு 11th 12th ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்து படித்தேன். பட் சில சமயம் யோசிப்பேன், நல்ல ஆசிரியர் இருந்திருந்தால் நம்மளோட பாதை வேறு மாதிரி போயிருந்துருக்குமே அப்படின்ட்டு. சில சமயம் நினச்சி வருத்தப்பட்டுக்கொள்வேன். ஸோ மேக்ஸே வெறுக்கும்படி செஞ்சுட்டாங்க. பட் +1 +2ல் எனக்கு ஒரு அருமையான டீச்சர் கிடைச்சாங்க. அவங்க பேர் மிஸ்ஸஸ் ரூபி மல்லிகா மேம். மிக சிறப்பாக கிளாஸ் எடுப்பாங்க. ஹிஸ்ட்ரி தான் அவங்க. ஹிஸ்ட்ரினாலே போரு தூக்கம் வரும்னு நினச்சி தான் நானும் போய் கிளாஸில் உட்காருவேன். பட் கற்பனை கலந்த கதைகளை சொல்லி இன்ட்ரெஸ்டாக நடத்துவாங்க. எப்பொழுதும் மதுரை ஃபேமஸ் சுங்குடி காட்டன் தான் கட்டிட்டு வருவாங்க சாரி. படு நேர்த்தியாக கட்டிட்டு வருவாங்க. அப்புறம் ஜியாகிரஃபி மேம் மிஸ்ஸஸ் இதயவாணி. நல்ல சிரித்த முகம், நல்ல பாசிட்டிவ் அப்ரோச் எப்பொழுதும். ஸோ இவங்களெல்லாம் இந்த நேரத்தில் நான் வந்து ஷேர் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பழைய நினைவுகள்லாம் நினைவு கூறுற மாதிரி இருக்குது. நம்ம குழந்தைங்களுக்கு எப்பயுமே 2 விஷயத்தில் தட்டுப்பாடு இல்லாமல் நம்ம வளர்க்கணும். எதுனா, ஒன்று உணவு, இன்னொன்று கல்வி. ஆரோக்கியமான உணவு கொடுத்து வளர்க்கணும், சிறந்த கல்வி கொடுத்து வளர்க்கணும். அதுக்குன்னு நம்ம பெரிய பெரிய ஸ்கூலில் நிறைய ஃபீஸ் கட்டி தான் படிக்க வைக்கணும் இல்லை. சிறந்த தரமான கல்வி எங்கே கிடைச்சாலும் பசங்களுக்கு அது கொடுக்கணும். இது எனது கணவர் அடிக்கடி கூறுவார். நல்ல ஆரோக்கியமான உணவு முறை, சிறந்த கல்வி, இவை 2மே நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் கொடுக்கணும். என்னோடது வந்து லவ் மேரேஜ் தான். பிஏ சோஷியல் சயின்ஸ் முடித்தோடனே மேரேஜ் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து எனக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் 1.5 வயசு இருக்கும்போது என் வீட்டுக்காரர் என்னை வந்து படிக்க வச்சாங்க. எம்பிஏ படிக்க வச்சு எம்ஃபில் முடித்து பிஎட்டும் பண்ணேன். படித்து முடித்து 5 இயர்ஸ் ப்ரொஃபஸராக இருந்தேன் பெங்களூரில். அந்த பெருமையெல்லாம் எங்கள் வீட்டுக்காருக்கு தான் சேரும். நானே எதிர்பார்க்கல இவ்வளோ நல்லா ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்து வந்து எம்பிஏல யூனிவர்சிட்டி ரேங்க் ஹோல்டர் எடுத்தேன். பிஎட்டும் நல்லா படித்தேன். காலேஜ்லேயும் நல்ல பேர் வாங்கினேன். வித்தின் 6 மந்த்ஸே இன்க்ரிமெண்ட் எல்லாம் வாங்கினேன். ஃபீட்பேக் எல்லாமே பாசிட்டிவாக கொடுத்தாங்க பசங்க. அதெல்லாம் ஒரு கலாம். அப்புறம் இன்னொரு பையன் பிறந்தான். அப்புறம் குடும்பத்தை பார்க்குறாங்க. எங்கள் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, சிவில் இன்ஜினியர். ஸோ ஃபேமிலியை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு நான் குவிட் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பசங்களுக்காகவே ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். இப்போ வரைக்கும் அவங்களுக்காண்டே ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அவர் பிஸ்னஸ் விஷயமா ஊராக போவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம லைஃபு பசங்களுக்கு தான் சொல்லி அவங்க பக்கம் திருப்பிட்டேன். ஸோ ஒரு நல்ல கணவர் அமைவது வந்து இறைவன் கொடுத்த வரன்னு சொல்லலாம். அது எனக்கும் கிடைச்சிருக்குன்றதில் பெருமைப்படுறேன் நான். எங்கள் மகாராஷ்டிரா ஸ்பெஷல் டிஷ் ஒன்று இருக்குது, தேங்காயில் பண்ணுறது. என்னென்னா அது ஆக்சுவலாக வந்து கோகனட் ரைஸும் சக்கரை பொங்கலும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ணுவாங்க. ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து கீ போட்டுட்டு பாதாம், முந்திரி,
லவங்கம், பட்டை எல்லாத்தையும் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு 1 கப் பாஸ்மதி அரிசி அதில் போடணும். அதுக்கப்புறம் 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1 கப் தேங்காய் பால் போட்டுட்டு கொஞ்சம் வாட்டர் மிக்ஸ் பண்ணி அந்த பாஸ்மதி ரைஸை பாயில் பண்ணி எடுத்துக்கணும். அந்த சூட்டில் பாயில் ஆனதும் அந்த சூட்டில் வெல்லம் நல்லா ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்வீட் தேவையோ அவ்வளோ ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லம் எடுத்துக்கிட்டு நல்லா சீவி அதில் போடுவாங்க. அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லைட் பிஞ்ச் சால்ட் போட்டுட்டு சாஃப்ரானும் போடுவாங்க ஜஸ்ட் டு ஆட் அ டேஸ்ட். இது வந்து மகாராஷ்டிரியன் சைடில் கோகோனட் வச்சு பண்ணுற நாரியல் ஸ்வீட் பாத் ரொம்ப நல்லா இருக்கும். கோகோனட் வச்சு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க, அம்மா பண்ணுவாங்க. தென்னையை பற்றி எனது அனுபவத்தை உரை நிகழ்த்துவதற்கு எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பை வழங்கிய குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் ஓனர் மிஸ்ஸஸ் சுதர்ஷனாவிற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது பணி சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். குறிஞ்சி ஃபுட் ஸ்டைலில் நானும் ஒரு பயனாளி என்பதில் பெருமை கொள்கிறேன். கலப்படமில்லா தயாரிப்பிற்கு அனைவரும் ஆதரவு தருவோம். நன்றி, வணக்கம். அன்புடன் லக்ஷ்மி பாண்டியன். என் வாடிக்கையாளர் எனக்கு ஆசையாக கொடுத்த இன்றைய பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் குறிஞ்சி ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் பதிவு இங்கு இடம்பெற நீங்கள் விரும்பினால் கமெண்டில் எஸ் என்று பதிவிடவும். பிரைவேட் மெசேஜ் மூலமாக நாங்கள் உங்களை தொடர்பு கொள்ளுவோம். நீங்களும் குறிஞ்சி கோல்ட் ப்ரெஸ்ட் விர்ஜின் கோகனட் ஆயிலை வாங்க விரும்பினால் குறிஞ்சி.com என்ற இணையதளம் மூலம் அல்லது கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பர் மூலம் ஆர்டர் செய்து பெறலாம். விரைவில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்கள் குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டின் மை கோகனட் விஸ்டம், தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை. நன்றி, வணக்கம்.